சினிமா கஜனா நேயர்களுக்கு அன்பான வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற நிகழ்ச்சி என்னென்னா, நம்ம சினிமா கஜனா சேனலில் வந்து பப்ளிக் ரிவ்யூ தான் வந்து இது வரைக்கும் போட்டுருக்கோம். ஆனால் இனிமேல் வந்து பப்ளிக் ரிவ்யூவும் வரும், படத்தோட திரை விமர்சனமும், அதாவது மூவி ரிவ்யூவும் கண்டிப்பாக நம்ம சேனலில் வரும். தொடர்ந்து நீங்கள் எங்களுக்கு ஆதரவு கொடுத்து நிற்கீங்க. இனிமேலும் வந்து உங்களை ஆதரவை நீங்கள் கொடுப்பீங்க நாங்கள் எதிர்பார்க்குறோம். எதிர்பார்த்து காத்திருந்து இந்த காணொலியை ஆரம்பிக்கிறோம். கேனி படத்தின் திரை விமர்சனம் வாங்க பார்க்கலாம். இலே முருகேசு, எங்க இருந்துச்சுடா அந்த கிழவி? நேத்தெல்லாம் கருவு காட்டுக்குள்ள கடந்திருக்கு. இந்த படத்துல வடிவரசி, திலீபன், கஜராஜ், சிங்கம்புலி மற்றும் பலர். இந்த திரைப்படத்தோட இசை, இந்த படத்துக்கு இசை தான் வந்து இந்த படத்தோட இசை பிஜிஎம் மெயின் உயிர்நாடியே. ஏன்னா எந்த ஒரு திரைப்படத்துக்குமே வந்து இசை தான் வந்து மெயின். இந்த படத்தோட இசை செல்லையா. இந்த படத்தோட கதை, திரைக்கதை, வசனம், டைரக்ஷன் விஜயகுமரன். இந்த படத்துக்கு டைரக்ஷன் ஒரு பெரிய விஷயம். இவருக்கு ஒரு பெரிய அசாப்ட். விஜயகுமரன் டைரக்டர் அவர்களுக்கு பெரிய சல்யூட். இந்த படத்தோட கதை வந்து என்ன சொல்றதுன்னா, மச்சோடு கிராமத்தில் ஒரு நடந்த உண்மை சம்பவம் தான் திரைப்படமாக உருவாயிருக்கு. இந்த படம் உண்மை சம்பவம்னாவே எல்லாருக்கும் தெரியும் எந்த அளவுக்கு ஒரு இதுவாக இருக்கும்ட்டு. அந்த மாதிரி இந்த திரைப்படம் வந்து ஒரு உண்மை சம்பவம். உண்மை எதை மாதிரினா, பார்க்குறவங்க ஒவ்வொருத்தரும் மனசுல வந்து இந்த திரைப்படம் வந்து இதயத்தை வந்து உழுக்கும். ஆடியன்ஸ் பார்க்கும்போதும் சரி, ஆடியன்ஸோடு நானும் இந்த திரைப்படத்தை பார்க்கும்போது அப்படியே ஷாக்கு. பிஜிஎம் ஒரு பக்கம், அந்த காடு சீன் ஒரு பக்கம், எல்லாம் அப்படியே அப்படியெல்லாம் அப்படியே ஒதுருது. இதில் வேற வந்து ஒரு நடுக்காடு. அந்த நடு காட்டுல ஒரு குழந்தையோட வந்து அப்படியே செதறி, அந்த குழந்தையோட இதயம் மட்டும் தனியா இருக்கு. ஏன்னா எந்த ஒரு திரைப்படத்தையும் அந்த கதை நம்ம சுவாரஸ்யமா சொல்லணும். அந்த சுவாரஸ்யமா அந்த கதையை இன்ட்ரெஸ்டா சொன்னாதான் பார்க்கறதுக்கும் இன்ட்ரெஸ்டா இருக்கும். இந்த காணொலியை நான் உங்களுக்கு சொல்றதுக்கும் நீங்களும் வந்து பார்க்கறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கும். அந்த குழந்தையோட இதயம் மட்டும் தனியா வந்திருக்கு. ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா அந்த இதயம் எடுத்து தனியா எடுத்து கடாயில வெந்திருக்கு. இன்னொரு இடத்துல பார்த்தா தட்டுல வந்து அந்த வெந்து போனதே அந்த இதயம் மட்டும் இருக்கு. எதுக்காக இந்த மாதிரி குழந்தையோட இதயத்தை மட்டும் எதுக்கு எடுக்கணும்? அந்த இதயத்தை ஏன் வேக வைக்கணும்? அந்த வேக வச்சதை அதை ஏன் தட்டுல வைக்கணும்? இந்த படத்தோட கதைன்னு சொன்னாதான். இந்த படத்தோட கதை, இதுக்கு பின்னால என்ன இருக்கு, என்ன காரணம், அதெல்லாம் நான் இந்த படத்துல வந்து இப்படியே ஒரு 5 நிமிஷம் காணொலின்னு நான் சொல்லிட்டேன்னா இந்த படத்தை பார்க்கறதுக்கும் ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்காரு. டேய் இதான கதை மச்சான் பார்த்துடா அப்படின்னு சொல்லிட்டு கதையை கேட்டு அப்படியே போயிடுவீங்க. தியேட்டருக்குள்ள உட்காந்து இந்த திரைப்படத்தை பார்த்தாதான் அது ஒரு தனி எக்ஸ்பீரியன்ஸ். இந்த படத்தை வந்து ஃபேமிலி ஆடியன்ஸோட குழந்தைங்கள்லாம் கூட்டு போய் பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் குழந்தைங்க எல்லாம் பயப்படுவாங்க. ஏன்னா இந்த படத்தோட வந்து சினிமா ஃபோட்டோகிராஃபர் ஆகட்டும், இந்த படத்தோட மேக்கிங் ஆகட்டும், இந்த படத்தோட வந்து இசை, ஸ்கிரீன் பிளே பார்த்து அப்படியே பயப்படுற மாதிரி எடுத்துருக்காங்க இந்த திரைப்படத்தை. உங்களுக்கு உண்மையை நான் வந்து இந்த படத்தை சும்மா சொல்ற மாதிரி இருக்கும். நீங்க தியேட்டர்ல போய் பாருங்க. கிட்டத்தட்ட வந்து பிஜிஎம்லேயே இந்த திரைப்படத்தை வந்து மிரட்டியிருப்பாங்க. ஏன் பிஜிஎம்லேயே வந்து நான் வந்து மிரட்டியிருப்பாங்க சொல்றேன்னா, எந்த ஒரு திரைப்படம், அதாவது ஒரு கிரைம் த்ரில்லர் ஜானலாக இருந்தாலும் சரி, ஆரர் மூவியா இருந்தாலும் சரி, எந்த ஒரு மூவிக்கும் வந்து பிஜிஎம் தான் ஒரு பெரிய பலம். அந்த பலம் இதுல வந்து செல்லையா ரொம்ப அழகா பிரமாதப்படுத்திருக்காரு. ஃபேண்டாஸ்டிக். இந்த திரைப்படத்துல டைரக்ஷன் அவர் விஜயகுமார் சார். அப்படின்னா விஜயகுமரன் அவர் வந்து என்ன சொன்னா, ஒரு சாதாரண லெவல்ல இருந்து வந்தவர். அவருக்கு பின்னாடி பேக்ரவுண்ட்லாம் யாரும் இல்லை, ஹெல்ப் பண்ணுறதுக்கு யாரும் இல்லை. சினிமாவில் ஏதோ ஒன்று டைரக்டர் விஜயகுமரன் வந்து சினிமாவில் ஏதோ சாதிக்கணும், சினிமாவில் எப்படியாவது சாதிக்கணும், ஏன்னா டைரக்ஷன் பண்ணணும், ஏதாவது ஒரு சினிமா துறையில் இருக்கணும். அப்படி தான் சினிமா துறையில் இருந்தார், சின்ன திரையிலையும் இருந்தார். அப்படியே இருந்து தான் பெரிய திரைக்கு வந்து ஒரு 3 திரைப்படம் இந்த திரைப்படத்தோடு சேர்த்து ஒரு வெற்றி படமாக கொடுத்துருக்காரு. கக்க போ அந்த படத்தை ஒரு பெரிய வெற்றி திரைப்படம். அதுக்கு அடுத்த திரைப்படமும் அவர் நல்ல வெற்றி படமாக கொடுத்துருக்காரு டைரக்டர் விஜயகுமரன்.
அதனால் படிப்படியாக முன்னுக்கு வந்திருக்காரு. ஏன்னா நம்ம ஹாலிவுட் படம் மாதிரியே இருக்கே காஞ்சோலியன், அந்த திரைப்படம் மாதிரியே இருக்கே. நம்ம அந்த திரைப்படத்தோட பட்ஜெட் என்ன, அந்த திரைப்படத்தோட இது என்ன, ஆனால் நம்ம ஹாலிவுட் படத்தை பார்க்க வேணாம் சொல்ல, பாருங்கள் நம்ம சப்போர்ட் பண்ணுங்க வேணாம் சொல்ல. நம்ம சப்போர்ட் பண்ணதுன்னா அவங்களுக்கு தெரிய போகுது தெரியாது. ஸோ ஆனால் இந்த மாதிரி தமிழ் இண்டஸ்ட்ரியில் புதுசாக வராங்க பாருங்கள் டைரக்டர், அவங்களுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணணும். ஹாலிவுட் படம் எவ்வளோ பெரிய பட்ஜெட் கொடுத்தாலும் சரி, அந்த கால டெக்னாலஜி இங்கே வந்து இப்போது ஏஐ தொழில்நுட்பம்லாம் இப்போ வந்திருக்கு பாருங்கள், டெக்னாலஜி இப்போ வளர்ந்துருக்கு. அப்போ டெக்னாலஜி வளராத காலத்துலேருந்தே அந்த ஹாலிவுட்டில் வந்து டெக்னாலஜி வளர்ந்துருக்கு. அப்போவே ஏகப்பட்ட டெக்னாலஜி வளர்ந்து நம்மளை பூ சுற்றிருப்பாங்க. ஆனால் தமிழ் இண்டஸ்ட்ரி அப்படி இல்லை. எந்த விஷயத்துலையும் பூ சுற்ற மாட்டாங்க, ஒரிஜினலாக இருக்கும். இப்போ இந்த திரைப்படத்துலையும் வளர்ந்து வர டைரக்டர்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. அந்த மாதிரி எந்த விதமான பேக்ரவுண்ட் இல்லாமல் வந்தவர் தான் டைரக்டர் விஜயகுமரன். தொடர்ந்து இந்த மாதிரி நம்ம புதுசாக வர டைரக்டர்ஸுக்கு வந்து நம்ம சப்போர்ட் பண்ணி நம்ம படத்தை வந்து பார்த்தா தான் அடுத்து இவரும் அடுத்த படத்துக்கு பண்ணுறதுக்கு இன்னும் சப்போர்ட்டிங்காக இருக்கும். அடுத்தடுத்து புதுசாக வராங்க பாருங்கள் டைரக்டர், அவங்களோட நம்மளோட சப்போர்ட். சினிமா ரசிகர்கள் வந்து இந்த இவங்கள மாதிரி ஆளுங்களை நம்மளை ஆதரிக்கலைன்னா அவங்க எப்படியும் முன்னுக்கு வருவாங்க. ஓகேங்களா, நம்மளை சப்போர்ட் பண்ணணும். நம்மளை வந்து ஒரு 2 ஹவர் உட்காந்து நம்மளை என்டர்டைன்மெண்ட் பண்ண வைக்கிறாங்க, நடிகராகட்டும் டைரக்டர் ஆகட்டும் நம்மளை பண்ண வைக்கிறாங்கன்னா அவங்களுக்கு ஃபுல் சப்போர்ட் நம்ம வந்து தமிழ் இண்டஸ்ட்ரிக்கு தான் பண்ணணும். ஹாலிவுட் வந்து சம்மந்தப்படுத்தக்கூடாது. இந்த காஞ்சோலின்னு விட்டுருங்க, இந்த திரைப்படத்தில் இவருக்கு கூட நம்ம விஜயகுமார் அவர்களுக்கு வந்து என்ன பட்ஜெட் கொடுத்தாரோ அந்த பட்ஜெட்டை வந்து அழகான முறையில் எப்படி ஒரு பெஸ்ட் மூவியாக கொடுத்துருக்க முடியுமோ அது பெஸ்ட் மூவியாக கொடுத்துருக்காரு கிராணி. அந்த அளவுக்கு பெஸ்ட் மூவி திரைப்படம், ரொம்ப அழகான திரைப்படம். அதுவும் நடிகர் வடிவரசி, அவங்கள பார்த்தாவே நமக்கு பயமாகுது. அந்த அளவுக்கு நம்மளை மிரட்டியிருக்காங்க. படத்துக்குள்ள இருக்கிற அந்த 2 குழந்தைகள், அவங்களுக்கு வந்து அந்த 2 குழந்தைங்களுமே வந்து காதும் கேட்காது, பேசவும் வராது. அவங்க அந்த அளவுக்கு மிரட்டியிருக்காங்க குழந்தைங்க. அந்த வயசான அந்த ஒரு 130 வயசு உள்ள பாட்டியை பார்த்தா எப்படி நமக்கு பயம் வரும், அந்த பயத்தை அந்த 2 குழந்தைங்க ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. சிங்கம்புரி கேரக்டர் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. அப்புறம் டில்லிப்பன் எஸ்ஐ கேரக்டராக பண்ணியிருக்காரு, ரொம்ப அழகாக பண்ணியிருக்காரு. ஓகேங்களா, இந்த திரைப்படத்தில் நம்ம எல்லாமே சொல்லி தான் போகலாம். கூட இருக்கிற எல்லா சப்போர்ட்டிங் கேரக்டரும் எல்லாமே அவங்களுக்கு கொடுத்து என்ன கேரக்டரோ அதை வந்து ஸ்க்ரீனில் வந்து எந்த அளவுக்கு அழகாக ப்ரெசென்ட் பண்ண முடியுமோ அந்தளவுக்கு நல்லா நீட்டாக ப்ரெசென்ட் பண்ணியிருக்காரு. ரொம்ப நல்லா இருக்குது. ஓகேங்களா, சில பேர்லாம் வந்து புது டைரக்டர் இல்லை, ஏற்கனவே வந்து எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள பர்சன் தான் டைரக்டர் விஜயகுமார் அவர்கள். ஒரு நல்ல திரைப்படத்தை கொடுத்துருக்காரு. இந்த திரைப்படம் ஒவ்வொருத்தரும் ஃபேமிலி ஆடியன்ஸுக்கு எல்லாம் பாருங்கள், நமக்கு எல்லாம் பயமாக இருக்குது இந்த திரைப்படத்தை பார்த்தாவே. தியேட்டரில் பார்த்துட்டு இந்த படம் எப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் உங்கள் கருத்து சொல்லுங்கள்.